ஹாய் டியர் ஆல், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஒரு ரெய்னி டே, இந்த டேயில் வந்து நோ கரண்ட் ஆல்சோ. ஒரு தெருவிளக்கு வெளிச்சத்தில் ஒரு வீடியோ ஒன்று பண்ணோம் அப்படின்றது வந்து ஒரு நிலைமை. ஓகே, ஸோ எனிஹவ் என்ன நடந்துச்சு அந்த விஷயத்தெல்லாம் மறந்துட்டு ஜஸ்ட்டு இந்த வீடியோட கண்டென்ட் என்னமோ அந்த கண்டென்ட் போவோம். ஆக்சுவலாக இந்த வீடியோட கண்டென்ட் என்ன அப்படின்னா வந்து சேம் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் இஷ்யூ பார்ட் 2 தான். ஓகேவா? இதுக்கான ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்றத ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணும்போது மேக்ஸிமம் வந்து தமிழில் புக் பண்ணாமல் இங்கிலீஷில் புக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வருமானத்தில் அடி விழுந்தால் தான் அந்த கோவம் அப்படின்றது வந்து மார்வலுக்கு கம்மியாகி ரசிகர்களால் தான் நாம் வாழ்கிறோம், அவங்களுக்கு மேலெலாம் வேறு எதுவுமே கிடையாது அப்படின்ற ஒரு ஈகோ ஒன்று வரும். அந்த ஈகோ மூலியமாக தான் இந்த விஷயங்கள்லாம் சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை சொல்லியிருந்தேன். ஸோ இந்த விஷயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் தப்பாக புரிஞ்சிட்டாங்களான்னு தெரில. பிகாஸ் எல்லாருமே சின்ன பசங்க. ஸோ ஒரு சிலர் வந்து என்னுடைய உருவத்தை கேவலப்படுத்தினாங்க, ஒரு சிலர் என் குடும்பத்தை கேவலப்படுத்தினாங்க, என்னோடய பிறப்பையும் கேவலப்படுத்தினாங்க. பதில் சொல்லிட்டேன், அது 2வது மேட்டர். பட் எனக்கு அதில் உடன்பாடுகள் இல்லை. ஏன்னா ஒருத்தங்களை முகமரியாதை ஒருத்தங்களோட தப்பாக பேசுகிறது அப்படின்றது வந்து எனக்கு எந்த விதமான உடன்பாடும் கிடையாது. அவங்க பேசிட்டாங்க, நானும் அவங்கள பேசினேன். ஸோ அந்த விஷயத்தை மறந்துடலாம். ஓகே, பட் நான் சொன்ன விஷயத்தை இன்னொரு தடவை வேறு மாதிரி சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நாம் ஆல்ரெடி போராடினதுக்கு உண்டான பலன் கிடச்சிருச்சு. ஏன்னா நம்ம இந்த தமிழ் லாங்குவேஜ் வந்து பிடிக்கல, தமிழ் லாங்குவேஜில் டப் பண்ண நியூ டீம் வந்து பிடிக்கல, விஜய் சேதுபதி வாய்ஸ் வந்து எங்களால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு நம்ம சொன்ன எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்க ஒரு வகையாக ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்றது தான் நம்ம சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா அதனால தான் இந்த அலோகேஷன் இருக்குல்ல, தியேட்டர் அலோகேஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த தியேட்டர் அலோகேஷன்ஸில் ஒரு பெரிய சேஞ்ச் நடந்திருக்கு. இப்போது நீங்கள் புக் மை ஷோப்பில் டிக்கெட் புக் பண்ணாலும் சரி, டிக்கெட் நியூ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆப்பில் வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணாலும் நல்லா கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள். டிக்கெட் புக் பண்ணும்போது என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நடந்திருக்கு அப்படின்னா எல்லா தியேட்டர்லேயும் முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷ் ஷோஸை இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சென்ஸ் படத்தை நீங்கள் எல்லா தியேட்டர்லையும் எல்லா நாட்களையும் தமிழ்லையும் பார்க்க முடியும், இங்கிலீஷ்லையும் பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே பார்த்திங்க அப்படின்னா மார்வலுடைய பயத்துக்கும் நம்மளுடைய போராட்டத்துக்கும் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். சரியான வழியில் போயிட்டுருக்கீங்க. அதே மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா நானும் தமிழில் தான் மேக்ஸிமம் பார்ப்பேன். ஏன்னா எப்படினாலும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தடவை தமிழில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஸ்டோரியோட கண்டினியூட்டி இங்கிலீஷில் தான் எனக்கு புரியும். ஸோ அதனால் மேக்ஸிமம் தமிழில் வெறும் ஜோக்காகவும் என்ன சொல்ல வராங்க அவங்க ரிவ்யூ போடுறதுக்கு அப்படின்றது விஷயத்தை மட்டும் தான் நான் வந்து படம் பார்ப்பேன். இங்கிலீஷில் பார்த்தா தான் அந்த ஸ்டோரி கண்டினியூட்டி புரியும். ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து நான் வந்து எந்த ஒரு ஹாலிவுட் படத்தையும் வந்து தமிழில் பார்க்குறதில்ல. காமிக்ஸையும் நான் இங்கிலீஷில் படித்து தான் பழக்கம். அட் த சேம் டைம் வந்து படத்தையும் வந்து இதில் பார்த்து தான் பழக்கம். ஸோ நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, இப்போது நான் உங்களை போகாதீங்க அப்படின்லாம் நான் சொல்ல. ஏன்னா போகாதீங்கன்னு சொன்னால் தான் வந்து நீங்கள் ரொம்ப மோசமான ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் என்கிட்ட காட்டுறீங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் தாராளமாக தமிழில் புக் பண்ணுங்கள், படம் பாருங்கள், இல்லைன்னு சொல்ல. தமிழில் புக் பண்ணுறதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரிவ்யூ மட்டும் பார்த்திங்க அப்படின்னா வந்து கீழே கொடுத்து 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுங்க. 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்ன சொல்லுங்கள் அப்படின்னா, படம் ஓகே இல்லைன்னா சொல்ல, நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அதோட ஸ்டோரி லைனப் எல்லாமே நல்லா இருந்துச்சு, ஆனால் எல்லாமே ஆங்கிலத்திலேருந்து வந்தது, நாங்கள் அன்சாட்டிஸ்ஃபை ஆகிற ஒரே ஒரு விஷயம் நியூ டப்பிங் டீம் தான் அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் அழுத்தமாக சொல்லிடுங்க. ஏன்னா இவ்வளோ நாள் பாடுபட்டு கடைசியாக ஏதோ ஆட்சியில் இருக்கவங்க ஒரு 5000 ரூபா காசை கொடுத்ததுக்காக மறந்துட்டாங்கல்ல நம்மளுடைய நாட்டு மக்கள்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு தவறை வந்து நாமளும் பண்ணிட வேணாமே அப்படின்றதுக்காக தான் வந்து நான் இந்த விஷயத்தை திரும்பவும் சொல்கிறேன். ஸோ எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் எமோஷன்லையும் வந்து நிதானத்தை இழந்துட வேணாம். நம்ம என்ன விஷயத்துக்கு போராடணும் அப்படின்றத வந்து கொஞ்சம் தெளிவாக மனசில் வச்சுப்போமே. ஓகேவா? அதுதான் நான் இப்போ சொல்ல வந்தது. அண்ட் தென் 2வது முக்கியமான கேள்விக்கு நான் பதில் கொடுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஒரு நண்பர், பேர் சொல்ல விரும்பல, ஒரு நண்பர், 2-3 நண்பர், ஒரு நண்பர் வந்து மோசமாக கேள்வி கேட்டுருந்தார், இன்னொரு நண்பர் கருத்தாக கேள்வி கேட்டிருந்தார். அதில் முதல் கேள்வி கேட்டிருந்தவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா வந்து மூஞ்சியெல்லாம் நான் வந்து பார்க்க பிடிக்கல, இந்த மூஞ்சியெல்லாம் வந்து ரிவ்யூ கொடுக்க வந்துருச்சு அப்படின்னு கேட்டிருந்தாரு. உங்களுடைய அந்த கேள்விக்கு நான் வந்து தங்க வணங்குறேன். கரெக்டு தான். நான் வந்து நிறையா யூடியூப் சேனல்ஸை விடவும் நிறையா இங்கே இருக்க நிறையா யூடியூபர்ஸ் ஆர்எல்ஸ் நிறையா டிக்டாக் பண்ணுறவங்க மாதிரிலாம் வந்து ஃபேரான ஆள்லாம் கிடையாது. என்னுடைய முகவமைப்பு வந்து கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கும். நானே ஒத்துக்கிறேன்லாம் சொல்ல. நான் ஒன்றும் அவ்வளோ ஃபெமிலியரான ஆள் கிடையாது. ஆனால் என் மனசு அந்த மாதிரி கிடையாது. நம்மளோட அளவுக்கு எல்லாத்துக்கும் நல்லது செய்ய தான் இருக்கேன். அட் த சேம் டைம் நான் அந்த நண்பருக்கு நான் இன்னொரு கேள்வி கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, இவ்வளோ கேவலமான முகத்தை வச்சுட்ருக்கேன் நானே வந்து வந்து எல்லாத்தையும் காட்டி எனக்கு என் மனசுக்குள்ளே என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்ல வெளியில் வரேன் அப்படின்போது அந்த அழகான அந்த நபர் தன்னுடைய முகத்தை காட்டி தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தினார் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுதான் ஒரு ஆம்பளைக்கு உண்டான அழகு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா வந்து தமிழன்ற வார்த்தையை பேசுறது அப்படின்னு. தமிழச்சிக்கிட்ட பிறந்து தமிழனுடைய
பிறப்பில் பிறந்த நான் ஏன்டா தமிழில் அந்த மாதிரி போயிட்டு இன்னொருத்தங்கிட்ட கை கட்டி நிற்கிறீங்க அப்படின்ற கேள்வி கேட்டால் தப்பில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, என்ன அப்படின்னா, நாங்கள் எங்கே கரெக்டானதானே போராட்டம் பண்ணிகிட்ருக்கோம், நாங்கள் என்ன தப்பாக போராட்டம் பண்ணோம், நீங்கள் ஏன் வந்து திடீர்னு தமிழ் அப்படின்ற விஷயத்தை இழுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அந்த சினாரியோ எங்கே நடந்துச்சு அப்படின்னா வந்து மார்வலுடைய ஹிந்தி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அந்த ஹிந்தி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன அந்த ட்ரெய்லருக்கு கீழே என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு சில தமிழ் பசங்க ஹேஷ்டேக் போட்டு வி டோன்ட் லைக் அவெஞ்சர்ஸ் என் கேம் இன் நியூ தமிழ் டப்பிங், வி வாண்ட் ஓல்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்லாம் போட்டிருந்தீங்க. ஸோ இதில் என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா வந்து ஹிந்திக்காரங்கள்லாம் சும்மாவே அவனுங்க நம்மளை கேவலப்படுத்துவானுங்க. ஓகே, அவனுங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வந்து முட்டாள்தனமாக கேவலமாக பேசி இந்த தமிழர்களால் தான் நிறைய விஷயம் நம்மளுக்கு நடந்துச்சு, சவுத் அண்ட் மദ്രാസീஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக பேசி பிறப்பு, நம்மளுடைய வாழ்க்கை முறை இதெல்லாம் கேவலப்படுத்தி பேசியிருந்தாங்க. போய் அவனுங்க லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகிற ஒரு இடத்துல போய்ட்டு நீங்கள் வந்து இப்படிலாம் பிரச்சனை, இப்படிலாம் பேச்சு வாங்கணுமா அப்படின்ற ஒரு உணர்ச்சியோட வெளிப்பாட்டில் தான் வந்து நான் வந்து அந்த கோவமாக அந்த வீடியோ போட்டிருந்தேன், தவிர வேறு எதுவும் கிடையாது. பிகாஸ் என்னுடைய பேசிக்கான தாட் என்ன அப்படின்னா, என்னுடைய நண்பர்கள், என்னுடைய நண்பிகள் வேறு எவன்கிட்டையும் கேவலப்படக்கூடாது. ஸோ இந்த வீடியோ கூட வந்து கண்டிப்பாக ஒரு நெகட்டிவான ஒரு கமெண்ட் அப்படின்றது வரும் அப்படின்றது எனக்கு தெரியும். அது என்னுடைய முகத்தோற்றத்துக்காகவும் இருக்கலாம், என்னுடைய கலருக்காக இருக்கலாம், என்னுடைய பேச்சுக்காக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக இருக்கலாம். பட் என்னுடைய டேலண்ட்காக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் நான் நினச்ச விஷயத்தை எல்லாத்தையும் நான் முகத்தை காட்டி சொல்கிறேன். கண்டிப்பாக என்னை கமெண்ட் பண்ணுறவங்க மாதிரி ஃபேக் ஐடியில் ஒளிஞ்சிக்கிட்டோ இல்லை வேறு ஒருத்தர்கிட்ட சொல்லியோ இந்த வேலைகள்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி, பாய்.